நாளை காலையில் எழுந்தால் 3 வேளைக்கு பதில் 2 வேளை மட்டும் சாப்பிடுங்கள் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மோசமாக சிக்கன நடவடிக்கை என்று பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்தமான அரபு நாடுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம், போர் சூழல் என்பது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களையும் எரிவாயு உற்பத்திகளையும் நிறுத்துவதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. கேஸ் சிலிண்டருடைய விலை என்பது உயராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த ஆணையத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் 2014 அமைந்தவுடன் முதலிலே கலைத்து விட்டார்கள். உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது, வாங்குவதிலே நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது, சத்தான உணவுகள் இன்றைக்கு மக்களுக்கு போய் கிடைப்பதிலே நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இத்தகைய சூழலில் இந்த அரசாங்கம் ஒரு இடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்பது கடுமையான விளைவுகளை உழைப்பாளி மக்களின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையும் இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் இடையில நடைபெற்ற போராக இருக்கலாம், ஈரானுக்கு இடையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர்களாக இருக்கலாம். இதன் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதி சந்தை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் பகுதியில் 27 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் எண்ணெய் ஆலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கான பண முதலீடு எங்கே என்று கேட்டால், மூலதனம் எங்கே என்று கேட்டால், இந்தியாவுடைய அரசு துறையினுடைய பொதுத்துறை வங்கிகள் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்திய அரசாங்கம் உயர்த்தி இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு 3 ரூபாய் என்பது இந்தியாவுடைய உழைப்பாளி மக்களின் மீதும், ஏற்கனவே இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக கடும் நெருக்கடியில் இருக்கக்கூடிய சூழலில், விலைவாசிகள் கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல், ஈரான் அமெரிக்காவிற்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த போரை மையமாக வைத்து ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹெர்முடாஸ் நீரிணை பகுதியை மூடியதனுடைய விளைவாக அரபு நாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் வரத்து என்பது இன்றைக்கு நின்று போயிருக்கின்றது. இதற்கு அடிப்படையான காரணம், சர்வதேச அளவில் ஏகாதிபத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய லாப வெறி என்பது இதர நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, செல்வங்களை கொள்ளையடிக்கக்கூடிய சூழலிலே இருந்து அவர்கள் இந்த யுத்தத்தை நடத்தியதன் காரணமாக இன்றைக்கு உலகளாவிய அளவில் பொருளாதார நெருக்கடியையும் பொருளாதார மந்தத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இது முற்றாக கைவிடப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த முற்றுகைகளும் பொருளாதார தடைகளும் நீக்கப்படுவதன் மூலமாக எண்ணெய் உற்பத்தியோ எரிவாயு உற்பத்தியோ முழுமையாக நடைபெற்று அது உலகளாவிய அளவில் விநியோகத்திற்கான அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும். இதை இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் செய்ய மறுக்கிறார். இதற்கான காரணம், இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் அதிபரோடு நேதன்யாகுவோடு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல் என்பது கடந்த காலங்களில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கின்ற இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், அல்லது கூட்டுச்சாரா நாடுகளினுடைய தலைவனாக இருந்த காலம் தொட்டு யாசர் அராஃபத்தோடு இணைந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நிலைமைக்கு மாறாக பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை அங்கீகரித்து இஸ்ரேலினுடைய உறவு தொடரும் என்று சொன்னதற்கு பின்னால் அடுத்த நாளே ஈரானின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான அரபு நாடுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம், போர் சூழல் என்பது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களையும் எரிவாயு உற்பத்திகளையும் நிறுத்துவதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய விளைவு இன்றைக்கு சர்வதேச சந்தையில் $126 இருந்து $130 நோக்கி செல்லக்கூடிய நிலைமை என்பது, ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற வளரக்கூடிய நாடுகள், அதிகமான மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் இன்றைக்கு 80% மேலாக எரிவாயுவோ கச்சா எண்ணெய்களோ வெளிநாடுகளில் இருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழலில் கடந்த காலத்தில் இடதுசாரிகள் ஆதரவோடு 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிகாரத்தில் இருந்தபோது இந்தியாவில், அப்போது இதே நிலைமை ஏற்பட்ட போது, ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே யுத்த காலமாக இருந்த தருணத்திலே, சர்வதேச சந்தையிலே பெட்ரோலிய பொருட்கள் விலை கூடிக்கொண்டிருந்த தருணத்தில், இந்தியாவில் அதன் மீதான தாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு, குறைப்பதற்காக பெட்ரோலிய ஆணையம் என்று ஒன்று அமைத்து அதற்கான காப்பு தொகை என்பது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு
சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை ஏறும்போது இந்தியாவில் மக்களின் மீது அது திணிக்கப்படாமல், பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்த்தப்படாமல் தடுப்பதற்கு அது பயன்படுத்தப்பட்டது. சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையும் போது அதில் கிடைக்கக்கூடிய லாபம் என்பது ஈடாக அந்த ஆணையத்திலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டதனுடைய விளைவு இந்தியாவில் நீண்ட காலம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு உயராமல், கேஸ் சிலிண்டருடைய விலை என்பது உயராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த ஆணையத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் 2014 அமைந்தவுடன் முதலிலே கலைத்து விட்டார்கள். இப்போ அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வரும் நாட்களிலும் அது தடுத்து நிறுத்துவதற்கான முறையில் இந்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு என்பது இந்தியாவில் இன்றைக்கு பணவீக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். விலைவாசி தாறுமாறாக இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 15 நாட்களில் மட்டும் ஏராளமான கிராமப்புற மக்கள், நகர்ப்புற மக்கள் சந்தைகளுக்கு செல்லும் போது தாங்கள் செலவழிப்பதற்கு ஒரு 1000 ரூபாயை எடுத்து சென்றால் இன்றைக்கு அது 1300 ரூபாய், 1400 ரூபாய் கூடுதலாக செலவாகிறது. இந்த 400 ரூபாய் பட்ஜெட்டில் விழக்கூட துண்டை நாங்கள் எங்கே சரி செய்வது என்கின்ற கேள்விகளோடு வாங்கக்கூடிய பொருட்களினுடைய அளவை குறைப்பது என்பது சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்த கடுமையான விலைவாசி உயர்வு, கச்சா எண்ணெய் விலையினுடைய உயர்வு காரணமாக போக்குவரத்து வாகனங்களுக்கு, சரக்கு போக்குவரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீதமான கட்டண உயர்வுகள் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது, வாங்குவதிலே நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. சத்தான உணவுகள் இன்றைக்கு மக்களுக்கு போய் கிடைப்பதிலே நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இத்தகைய சூழலில் இந்த அரசாங்கம் ஒரு இடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்பது கடுமையான விளைவுகளை உழைப்பாளி மக்களின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அது பெட்ரோல் டீசல் விலை உயர்வோடு மட்டும் அல்லாது இதர விஷயங்களில், குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் கிராமப்புறத்தில் அதிகமாக, தொழிற்சாலைகளுக்கு அடுத்து கிராமப்புறங்களில் விவசாயத்திற்கு அதிகமாக டீசல் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த டீசல் இன்றைக்கு விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டால் அது ஒட்டுமொத்தமான இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்துறையை கடுமையாக பாதிக்கும், விவசாய உற்பத்தியை பாதிக்கும், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கும். இப்படிப்பட்ட தொடர் விளைவுகளை இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை என்பது உருவாக்கி கொண்டிருக்கிறது. மறுபுறம் இன்றைக்கு தொழிற்சாலைகளாக இருக்கக்கூடிய, அது பிளாஸ்டிக் தொழிற்சாலையாக இருக்கலாம், கச்சா எண்ணெயை ரிஃபைனரி செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உபபொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது உர தொழிற்சாலைகளாக இருக்கலாம், சிமெண்ட் தொழிற்சாலைகளாக இருக்கலாம். சகல விஷயங்களிலும் இன்றைக்கு கச்சா எண்ணெயை பயன்படுத்தி ஓடக்கூடிய சகல விதமான நிறுவனங்களும் கடும் பாதிப்புகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையும் இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் இடையில நடைபெற்ற போராக இருக்கலாம், ஈரானுக்கு இடையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர்களாக இருக்கலாம். இதன் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதி சந்தை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒருபுறம் கடும் விலைவாசி உயர்வு, மறுபுறம் இத்தகைய விலை உயர்வுகள் என்பது சர்வதேச அளவில் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இறக்குமதி என்பது அதிகரித்தது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமான இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு தள்ளக்கூடிய ஏற்பாடாக மாறும். இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் நரேந்திர மோடி ஒரு ஜிமிக்கி வேலையை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு அவர் சிக்கன நடவடிக்கை என்கின்ற பெயரால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகாதீங்க, தங்கத்தை வாங்காதீங்க, வீட்டில் சமையல் எண்ணெயை பயன்படுத்தாதீங்க, போக்குவரத்தை குறைவாக பயன்படுத்துங்க, மின்சாரத்தை சேமிங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது, நாளை காலையில் எழுந்தால் 3 வேளைக்கு பதில் 2 வேளை மட்டும் சாப்பிடுங்கள் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மோசமாக சிக்கன நடவடிக்கை என்று பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய உச்சகட்டமாக இந்த காலத்தில் பெட்ரோலிய பொருட்கள் அதீதமாக பல நாடுகளில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெனிசுலாவில் உலகத்தினுடைய எண்ணெய் வளத்துல 17% அங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. மொத்த வளங்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த வெனிசுலாவினுடைய அத்துணை எண்ணெய் கிணறுகளையும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு அந்த அதிபரை கடத்தி கொண்டு போய் தன்னுடைய சிறைச்சாலையில் வைத்து கொண்டு அங்கே கிடைக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்களை சுத்திகரிப்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனத்தை அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் பகுதியில் 27 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் எண்ணெய் ஆலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கான பண முதலீடு எங்கே என்று கேட்டால், மூலதனம் எங்கே என்று கேட்டால், இந்தியாவினுடைய அரசு துறையினுடைய பொதுத்துறை வங்கிகள் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கிகளிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள்
வராத கடன் என்கின்ற பெயரில் அல்லது வரிச்சலுகை என்கின்ற பெயரில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்திய அரசாங்கம் வாரி வழங்கி இருக்கிறது. இப்போதும் சிக்கன நடவடிக்கை என்று ஒரு பகுதியினரை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை பட்டினி போட்டுவிட்டு சிக்கனமாக இருக்க சொல்லி இப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்குத்தான் இந்த விலை உயர்வு என்பது பயன்படும். ஆகவே சமரசம் இல்லாமல் உடனடியாக இந்த விலை உயர்வை இந்திய அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.